ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி விளாக்ஸ் தமிழ். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பெங்களூர் பைபாஸில் கோவை ஹுண்டாய் ஷோரூமில் இருக்கும். காரு வந்து பார்த்தீங்கன்னா காரு 5 சீட்டர் காரு எத்தனை வேரியன்ட் இருக்குது, 7 சீட்டர் கார் எத்தனை வேரியன்ட் இருக்குது ஹுண்டாய் கார் பார்த்தீங்கன்னா வாங்கினா ரீவேல்யூ இருக்கா, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஓட்டிட்டு ரெண்டாவது ரீவேல்யூ இருக்கா, காரை பற்றி சின்ன ஒரு கண்டென்ட் தாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம். பாருங்க, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹுண்டாய் ஷோரூம் வந்திருக்கோம். சேலம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸில் இருக்க ஹுண்டாய் ஷோரூம், கோவை ஹுண்டாய் ஷோரூம். இப்போ அல்கசர் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 7 சீட்டரு. ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நம்ம பிரதர் இருக்காருங்க, சார் சொல்லுவாருங்க. சேரும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அல்கசர் நியூ வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஃப்ரைடே தான் லான்ச் ஆரம்பிச்சு. அந்த வண்டி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் நிறைய தவிர இது வந்து டீசல் பெட்ரோல் மாடல் சிக்னேச்சர். மொத்தம் உங்களுக்கு 4 வேரியன்ட் வரும். எக்ஸிக்யூட்டிவ், பிரஸ்டீஜ், பிளாட்டினம், சிக்னேச்சர் 4 வேரியன்ட். இது வந்து சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் 6 சீட்டர். இப்போ நம்ம பார்த்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து உங்களுக்கு சாக்லேட் ப்ரௌன் வித் பிளாக்ல இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் ப்ளஸ் கிளஸ்டர் ரெண்டுமே. ப்ளஸ் ஏசியும் பார்த்தீங்கன்னா டூயல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சீட்டில் வென்டிலேட்டர் சீட்ஸ் 4 சீட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் 4 சீட்டுங்களா சார்? ஃபர்ஸ்ட்ல இந்த ஓனர் சீட்டுக்கும் அந்த டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 சீட்டுமே உங்களுக்கு செகண்ட் ரோலயுமே அதான் வென்டிலேட்டர் சீட், அதான் ஃபேஸ் லிஃப்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் இங்க கொடுத்துருப்பாங்க.
ப்ளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட்ஸ் வந்துடும். ஆஹா. அது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நியூ மாடல்ல விட்டுருக்காங்க ஆஹா. தை இது support. அப்டேட் பழையசுல பாத்தீங்கன்னா பழசுல இருக்காது. பாத்தீங்கன்னா நார்மல் கேப்டன் சீட்ஸ் மட்டும் இதுல வரும். வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட்ல ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் ஓனர்ஸ்ல மட்டும்தான் அது ஏர் கண்டிஷன் வெண்டிலேட்டர் வென்டிலேட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ செகண்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் கொடுத்துருக்காங்க. பயங்கர அப்டேட்டுங்க சார். உண்மையிலுமே ஹைஜீனிக்கா இருக்கு. ப்ளஸ் சீட் மெமரி ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டோர்ல வந்துடும். டிரைவர் அண்ட் ஓனர் ரெண்டு பேருமே சீட் மெமரி ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். மெமரி ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், அல்காசர் ஃபேஸ்லிஃப்ட் அப்டேட் 2024 பயங்கர ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் பியர் இது எல்இடி ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஓல்டு ஓல்டுல பாத்தீங்கன்னா Old version. கனெக்டிங் வராது. ஓல்டு வெர்ஷன் Connecting இருக்காது. இது ரிஃப்ளெக்டர் கொடுத்துறாங்க. நல்லா இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் டாப் மாடல் இல்லைங்க அசிஸ்ட். லக்கேஜ் பேஸ் நிறைய இருக்கு. பேக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்க ஃபோல்டபிள் போட்டு பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஃபிளாட் ஆயிடுச்சு. ஃபிளாட் அப்படியே படுத்துக்கலாம் மாட்டேது. அதே மாதிரி தேர்ட் ரோக்குனா உங்களுக்கு லெவல் அட்ஜஸ்டபிளோட ஏசி வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட். அல்காசர் 2024 ஃபேஸ்லிஃப்ட் அப்டேட். கலர்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு. அருமையான கலர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டெரிலைட்னு சொல்லிட்டு ஒரு டார்க் இங்க் ப்ளூ வரும். பிளஸ் இது ரோமன் எம்ப்ளாய்க்கு ரேஞ்சர் காக்கி ரெட் வரும். ரெடி 4 கலர்ஸ் 5 கலர்ஸ். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்டுமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் வந்து. ஓ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிரைவர் சைடு மட்டும் டிரைவர் கோ டிரைவர் சீட்டுமே இப்போ இது அப்டேட் பண்ணிருக்காங்க. இது அப்டேட் பரவாயில்லைங்க சார், ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிரைவர் சைடு மட்டும் தான் மட்டும்தான் இருக்கும். electrical ஆமா ஆமா. adjustment இப்போ பாத்தீங்கன்னா ஓனர் சைடும் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட். சார் கிரேட்டாங்க சார். கிரேட்டா பை எப்படிங்க சார்? இதில் அப்டேட் இருக்குங்களா சார்? அது கரெக்டா உங்களுக்கு இப்பதான் அப்டேட் ஆகி வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுலயுமே சேம் அதே மாதிரி டீசல் பெட்ரோல் வேரியன்ட் அவைலபிள். ரெண்டுமே டீசல் இருக்குங்களா சார்? டீசலும் இருக்கு அவைலபிள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் தான். மிடில் மாடல்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இது இது என்ன இன்ஜின் சிசி சார்? இது 1000 பாத்தீங்கன்னா 1500 1500 சிசி. பெட்ரோலுமே சேம் ஒன்றே தான், டீசலும் சேம். டீசல் ரேட் பாத்தீங்கன்னா டீசலுக்கும் பெட்ரோலுக்கு என்ன சார் வித்தியாசம்? கிரேட்டா கிரெட்டால பாத்தீங்கன்னா பவர் டிஃபரன்ஸ் இருக்கும். பிளஸ் பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். Difference. டீசலுக்கும் பெட்ரோல் ரேட் அதிகமா, டீசல் ரேட் அதிகமா? டீசல் பிரைஸ் அதிகம், மைலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். மைலேஜ் வரும். இது டீசல் எவ்வளவு சார் மைலேஜ் வரும்? கிரேட்டா டீசல் பாத்தீங்கன்னா 20 பிளஸ் வரும். ஐஎஸ்ல ஒரு 80 to 100 20 வரும். மேனுவலா இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெட்ரோல் ஏரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 17 வரும். 70 வரும். இது மிடில் மாடல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும். மிடில் மாடல் அலாய் வீல்ஸ். மிடில் மாடல்லே அலாய் வீல்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட். இது பட்ஜெட் வைஸ் என்ன சார்? இது ரேட் என்ன சார்? மிடில் மாடல் டீசல் வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் சேலம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 lakhs வரும். 20 lakhs. அதே பெட்ரோல் வைஸ் போனீங்கன்னா 18 lakhs. 18 lakhs. ரேட் கம்மி. 2 லட்சம் கம்மி. 2 லட்சம் பெட்ரோல். difference இருக்கும். டீசல் வந்து 2 லட்சம் அதிகம். 20 இதுலயே உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட், டச் ஸ்கிரீன், செல்ஃப் ஷாட் எல்லாம் வந்தது. ஆட்டோமேட்டிக் மிடில் மாடல்ல சன்ரூஃப் அது எல்லாமே வரும். சன்ரூஃப் வந்துங்களா சார்? சூப்பர். மிடில் மாடல்ல பரவாயில்ல, இந்த அளவுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா டோட்டல் எல்லாம் மாத்திருக்காங்க சார். டிஸ்பிளே பழைய கிரீட்டா பாக்குறது இப்ப பாக்குறது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ நிறைய டிஃபரன்ஸ். சீட்ல 4 பேர் உட்காரலாம் மாட்டோம், அவ்வளவு இடம் இல்ல. Spacious உங்களுக்கு நல்லா நல்லா ஸ்பேஸ் நிறைய இருக்கு சார். இந்த மாடல்லே ரியர் வைப்பர் அண்ட் வாஷர், ஷார்பின் ரிவர்ஸ் கேமரா. இதுல உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நிறையவே நிறைய இருக்கு. ஆமா கிரீட்டா கிரிட்டா மாடல். ஆளே படுத்துக்கலாம் மாட்டேன். அதே மாதிரி 60-40 வந்துடும். 60 இதுல டீசல் ஒன்லி பெட்ரோல் ஹுண்டாய் அது மட்டும் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சிஎன்ஜி இது வரைக்கும் பண்ணல. இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. சிஎன்ஜி பொறுத்து சின்ன வெஹிக்கிள் மட்டும் தான். சின்ன வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்கு. பெரிய வண்டின்னு வந்துட்டீங்க, எஸ்யூவி செக்மெண்ட்னு போயிட்டீங்கனாலே டீசல் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் மட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இது கிரேட்டா வந்து அப்டேட் 2024 இது. டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லேக்ஸ் வருது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் 18 லட்சம் வருது. இது அப்டேட், இது ஃபேஸ் லிஃப்ட் தாங்க 2024 கிரேட்டா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைம் பையர் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு எஸ்யூவி வரும், மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இதுலயே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து 10 லேக் பட்ஜெட்லயே உங்களுக்கு சன்ரூஃப், பூஸ்டர் பட்டன்ஸ் மிடில் கிளாஸ்க்கு நல்லா இருக்கும். மிடில் கிளாஸ். இது இன்ஜின் சிசி என்ன சார்? இது 1200 1200. மைலேஜும் ஆவரேஜா உங்களுக்கு 20 பிளஸ் வரும். என்ன ரேட் வருது சார் இது? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 7,54,000. 7,50,000 பேசிக் மாடல். பேசிக் மாடல் டாப் மாடல் போனீங்க மிடில் கிளாஸ்க்கு பட்ஜெட் வாய்ஸ் நல்லா இருக்கும். 5 சீட்டர் 5 சீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு இது நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட் எக்ஸ்டீரியர் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலிகளுக்கு பேசிக் மாடல் 7,50,000 ரூபா நல்லா இருக்கு. பட்ஜெட் வாய்ஸ் நல்லா இருக்கு. 1200 சிசி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லாங் ஜெர்னி போகிறதுக்கு நல்லா இருக்கும். பேக் பெயின் வராது. டிரைவர் சீட் இருந்து ஓனர் சீட், பேக் சீட் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் பக்கெட் சீட் போட்டிருக்காங்க. டிரைவர் சீட் இருந்து ஓனர் சீட் எல்லாம் பக்கெட் சீட் நல்லா இருக்கு. எல்லாம் கம்ஃபர்ட், நல்லா ஃபேஸஸ் நிறைய இருக்குங்க. ஏர் பேக் எத்தனை சார் வருது? 6 ஏர் பேக். 6 வண்டிங்க எல்லா வண்டிங்க எல்லாத்துலயும் 6 ஏர் பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக், சைடு. ஃப்ரெண்ட்ஸ் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் ஒன்று வரும், ஓனர் சைடில் ஒன்று வரும். இந்த சைடு இந்த சைடில் வரும், அந்த லாஸ்ட்ல ஒன்று வரும். 4 சீட்ல பேக் சீட்டுங்களா? ஃப்ரண்ட்ல 6 ஏர் பேக் இந்த இடத்துல வரும். அதான் பேக்ல உட்காந்துருங்களுக்கு ஆப்போசிட் வருது. 6 ஏர் பேக். குட்டி கார்ல ரியர் ஏசி பேக்லயும் வந்துடும். இந்த குட்டி கார் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக். நல்ல ஷேப் கார். பயங்கர ஷேப். லக்கேஜ் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் சார். நல்லா பெருசா இருக்கும். ஸ்பேஸ் நல்லா இருக்கும். இது நல்லா யூஸ் பண்ணும். உண்மையாலுமே ரியலா சொல்றாங்க, இது நல்லா யூஸ் பண்ணும். மிடில் கிளாஸ்க்கு அருமையா இருக்கும். குட் ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு. பின்னாடி உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்ட் இருக்கு சார். மெலுசா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சார். மெலுசா உட்காந்து 4 பேர் உட்காரலாமா சார்? சாதாரண ஆல்டோவிலே ஒரு 5-6 பேர் உட்காந்துட்டு போறாங்க குட்டி கார்ல. இது ஒரு கார் எக்ஸ்வி மாடல், மினி எக்ஸ்வி மாடல். இதுலயுமே உங்களுக்கு சன்ரூஃப். இதுலயும் சன்ரூஃப் வருங்களா சார்? சார் கவனிங்க சார். ஆமாம் சார், இருக்குங்க சார். இது சூப்பர் சார். ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா உள்ள கார்ல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல ஒரு 8 லட்ச ரூபா கார்ல இருக்குங்க சார். சன்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். இது ஸ்பெஷலே ஆட்டோமேட்டிக் மேனுவல். இதுல ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த சன்ரூஃப் அது பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த ஏர் பேக் இதெல்லாம் ஸ்பெஷல். உங்களுக்கு இதுல உங்களுக்கு மேனுவல் ரெண்டுமே அவைலபிள். மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. சிஎன்ஜி வேரியன்ட்டுமே அவைலபிள். சிஎன்ஜில இருக்குங்களா? சிஎன்ஜில இருக்கு. சிஎன்ஜி எவ்வளவு சார் தரும் கிலோமீட்டர்ஸ்? அது 28 இருக்குங்களா சார்? சிஎன்ஜி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 20 சான்ஸே இல்ல. அதே மாதிரி சிஎன்ஜி பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இருக்கு, டூயல் சிலிண்டர் எப்படி சார்? பெட்ரோல் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கும். அதே சிங்கிள் சிலிண்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் மட்டும் இருக்கு. அப்படி அதுல 2 இருக்குங்க சார். ஆக்சுவலா இதுல சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இல்ல சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் சிஎன்ஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 kgs வரும். பெட்ரோல் பாத்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் 30 kgs. அதாவது ஸ்மால் வெஹிக்கிள்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கு. பெரிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அதுல பெட்ரோல் அண்ட் டீசல் தான். கிரேட்டா எடுத்துக்கிட்டா, அல்காசர் எடுத்துக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா டீசல் அண்ட் பெட்ரோல் தான் சார். இப்ப ஹுண்டாய் இப்போ வந்து ரீவேல்யூ எல்லாம் எப்படி சார்? எந்த 5 சீட்டரா இருக்கட்டும் 7 சீட்டரா இருக்கட்டும் ரீவேல்யூ எல்லாம் எப்படிங்க சார்? வாங்கினா ஒரு 3 இயர்ஸ்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்ல விற்கணும் அப்படின்னா ரீவேல்யூ இருக்குங்களா சார்? ரீவேல்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பிரைஸ்க்கு எடுத்துக்கோங்க சார். நம்மள்தே ஹுண்டாய் பாத்தீங்கன்னா எல்லா ஹுண்டாய் ஷோரூம்லயுமே ஹுண்டாய் ப்ராமிஸ் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஹுண்டாய் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசேல்ல எந்த கவலையும் பட தேவையில்ல. எந்த மாடல் எந்த கேட்டகரி வாங்கினாலும் சரி. இதா இருந்தாலும் ஹுண்டாய் i20 கிரேட்டா வின்யூல இருந்து அல்கசர் அதுக்கும் ரீவேல்யூ இருக்குங்களா? எல்லாம் 7 சீட்டர் 6 சீட்டர் இருக்கு. ரெண்டுமே ரீவேல்யூ நல்லாவே. பயப்படாம வாங்கலாம். பயப்படாத எந்த வண்டினாலும் வாங்கலாம். பெட்ரோல் டீசலுக்கும் நல்ல வேல்யூ இருக்கு. ஏன்னா ஒரு சில இப்ப கார்ஸ்லாம் அதர் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல. வாங்கிட்டாங்கன்னா ரீவேல்யூ கிடையாது.
அதுதான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ரீவேல்யூ இருக்காது. ஆ. நம்மளுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆ. அத Hyundai ப்ராமிஸ்னா நம்ம வச்சிருக்கோம். தனியா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனி இருக்கு. டிபார்ட்மெண்ட். அது செகண்ட் கால்ஸ் Seconds செகண்ட் கால்ஸும் வாங்கிக்குவாங்க, சேலும் இருக்கு, பையிங்கும் இருக்கு. பையிங் இருக்கு. தேங்க்யூ ஆ. சார். உங்க நேம் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் உங்க நேம் சொல்லுங்க. என் யூடியூப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். வர என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னோட வியூஸ் யார் பார்த்தாலும், என்னோட சேனல் யார் பார்த்தாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். உங்க நேமும் உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனி 100 இயர்ஸ் கம்பெனிங்க. இது நாம் வந்து விளம்பரம் பண்ணுறதுக்காக இது நம்ம வீடியோ போடல. முழுக்க முழுக்க என்னோட ப்ரொமோஷனுக்காகவும் இந்த வீடியோ போடல. இது ஹுண்டாய் வாங்கினா ரீவேல்யூ இருக்கா, நல்லா இருக்குமா, அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். முழுக்க முழுக்க பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் என் சேனல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.